Hi friends, welcome to Nandini cooking channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது ரொம்பவே ஈஸியா செய்யக்கூடிய அதே சமயத்துல ரொம்பவே டேஸ்டா இருக்கக்கூடிய முட்டை வறுவல் தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இப்போ சிக்கன்ல சிந்தாமணி சிக்கன் அப்படினு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுல வெறும் வத்தல் மட்டும் சேர்த்து செய்வாங்க. அதே மாதிரி இந்த முட்டை வறுவல்லையும் நம்ம மிளகாய்த்தூள் எதுவும் சேர்க்காம வத்தலை மட்டும் சேர்த்து நம்ம செய்ய போறோம். இது ரொம்பவே ஈஸியா இருக்கும். இப்போ பேச்சுலர்ஸும் ஈஸியா செய்யலாம். நீங்க பிகினர்ஸா இருந்தா கூட இதை நீங்க ஈஸியா செஞ்சு முடிச்சிடலாம். இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபீஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்துருங்க. இப்போ நம்ம முட்டை வறுவல் செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி நான் 5 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். ஒவ்வொரு முட்டையும் இந்த மாதிரி பேனில் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த முட்டைக்கு தேவையான அளவு மட்டும் கொஞ்சமாக இதில் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ உப்பும் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம உடனே இதை கலந்து விட்டுறக்கூடாது. ஏன்னா அப்படி செஞ்சோம் அப்படின்னா சின்ன சின்ன பீசஸாக தான் நமக்கு கிடைக்கும். கொஞ்ச நேரம் அதை வேக விடணும். இப்படி நம்ம பேனை செய்யும்போது அந்த மஞ்சள் கறி எல்லாமே கலந்து நமக்கு கீழே ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகும். லேயர் மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம அதை கலந்து விட்டோம் அப்படின்னா தான் நமக்கு பீசஸ் எல்லாம் பெரிய பீசஸாக கிடைக்கும். இந்த முட்டை வறுவலுக்கு அந்த மாதிரி பெருசாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கீழே ஒரு லேயர் மாதிரி அழகாக ஃபார்ம் ஆயிருச்சு. இந்த நேரத்தில் நம்ம லைட்டாக அதை கலந்து விடலாம். இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு முட்டை நல்லா பெரிய பெரிய பீசஸாக வரும். இல்லைனா முட்டை பொரியலுக்கு வர மாதிரி குட்டி குட்டியாக வந்துடும். ஸோ அது நல்லா இருக்காது. ஸோ இந்த மாதிரி கீழே ஒரு லேயர் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமா நீங்கள் கலந்து விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல பெரிய பெரிய பீஸாக கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இது நல்லா கோல்டன் ப்ரௌன் வரைக்கும் ஆகணும். அதாவது இந்த முட்டை நல்லா முருகல் ஆற வரைக்கும் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும் முட்டையோட மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லாவே முருகலாக வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் அதை நம்ம எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ அதே பேனில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா அதில் 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு பொரிய ஆரம்பித்ததும் இப்போ நம்ம வத்தல் சேர்க்கணும். இன்றைக்கி நான் 4 வத்தல் எடுத்து வச்சுருக்கேன். 4 வத்தலையும் கிள்ளிட்டு அது உள்ளே இருக்கிற விதைகளெல்லாம் எடுத்துருங்க. ஏன்னா அதோடு போட்டோம் அப்படின்னா ரொம்ப காரமாக இருக்கும். ஸோ இப்போ அந்த 4 வத்தலையும் கிள்ளி அதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ கொஞ்சமாக அதில் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போது ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போது இந்த வெங்காயத்தோட கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கி விடணும். இந்த முட்டை வறுவலுக்கு அந்த வெங்காயத்தோட கலர் நல்லா மாறி முருகலாக வந்தால் தான் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதோட கலர் நல்லா மாறுற வரைக்கும் இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டே இருங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ நல்லா மாறி இருக்குது அப்படின்னு பாருங்கள். அந்த வெங்காயத்தோட கலரே மாறிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் தான் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்க போகிறோம். ஒரு 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இப்போ அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் அதையும் நல்லா சேர்த்து வதக்கி விடுங்க. இந்த மாதிரி வதக்கும்போது அதோட பச்சை வாசனையும் போயிடும். இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா இதே மாதிரி வதக்கி விடுங்க. இப்போ நம்ம அடுத்து இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்க்க போகிறோம். இதில் நம்ம மிளகாய்த்தூள் எதுவும் சேர்க்க போகிறது இல்லை. ஸோ இந்த கரம் மசாலா சேர்க்குறப்போ நமக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். அதுக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ அந்த மசாலாவையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இப்போது அந்த மசாலாவோட பச்சை வாசனையும் போயிடும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனையும் போயிடுச்சு. இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க. இந்த முட்டை வறுவல் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். ஒரு 10 மினிட்ஸ் இருந்தது அப்படின்னா செஞ்சிடலாம். ஒரு ரச சாதத்தோடலாம் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா இது ரொம்பவே சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். இப்போ இதில் கொஞ்சமாக மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த முட்டையெல்லாம் இப்போ நம்ம இதில் சேர்த்துடலாம். இப்போ இந்த மாதிரி சேர்த்துட்டு நம்ம போட்டிருந்த மசாலாவோட அந்த முட்டையை நல்லா கலந்து விட்டுருங்க. அப்போ தான் அந்த முட்டையில் அந்த மசாலா நல்லா ஏறும். ஸோ இந்த மாதிரி நல்லா கலந்து விடும்போது நம்ம போட்ட எல்லா வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே அந்த முட்டையில் இறங்கிரும். இப்போ நம்ம 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்க்குறோம். ஸோ கடைசியாக இந்த மாதிரி மிளகுத்தூள் சேர்த்து பாருங்கள். அப்போ டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ இப்போ 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கோம். இதையும் நல்லா கலந்து விடுங்க. இப்போ உங்களுக்கு உப்பு தேவை அப்படின்னா கொஞ்சமாக போட்டுக்கோங்க. இப்போ கடைசியாக கொத்தமல்லி தலைகளையும் தூவி விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான முட்டை வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம ரொம்பவே குயிக்காக பண்ணிட்டோம். அதே மாதிரி டேஸ்ட்டாகவும் இருக்கும்.
இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.